சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நினைத்தாலே இனிக்கும். தீப்ஷி, சினிமால மொத்தம் 24 கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கஷ்டமான கிராஃப்ட் எது அப்படின்னா ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டண்ட் கலைஞர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரி ஸ்டண்ட் வீல் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. அது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பரான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. கரெக்ட் ராக்கி, நீ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இப்ப நம்ம கதை கேட்கும்போது பல விஷயங்களை பார்ப்போம். ஆனா அப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதை கேட்கும்போது அந்த கதையில எத்தனை ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து டிசைட் பண்ணி தான் கதையை அப்ரூவ் பண்ணுவாராம். எஸ், இந்த மாதிரி பல சூப்பரான விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சின்ன வயசில் நான் படம் பார்க்கும்போது யாரா படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நான் முதல்ல கேட்குறது வந்து படத்தில் எத்தனை ஃபைட் இருக்குது, ரெண்டாவது கேள்வி எத்தனை ரீலு அப்படின்னு தான் கேட்பேன். இப்போ கூட 67 வயசு ஆகுது. இப்போ கூட யாரோ ப்ரொடியூசர் ஸ்டோரி சொல்கிறவங்க வந்தால் படத்தில் எத்தனை ஃபைட் இருக்குது அது முதல்ல நான் கேட்குறேன். நான் வந்து திரையுலகத்தில் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எவ்வளோ காரணமோ அவ்வளோவோ முக்கிய காரணம் நம்ம ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுங்க. ஹாலிவுட்லேருந்து பாலிவுட்லேருந்து கோலிவுட், டெலிவுட், அது எந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் கூட ஆக்ஷன் பிக்சர்ஸ் தான் எல்லாமே உலகத்திலேயே எல்லோரும் விரும்பி பார்க்கறது. அதுதான் நிறைய வசூல் ஆகிறது. ஆக ஆக்ஷன் படத்தில் ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய மோஸ் ஜாஸ்தி. ஆக சினிமா இண்டஸ்ட்ரியை ஆள்றதே யாருங்கிறது இவங்க தான். ஸோ இந்த விழாவில் வந்து நான் கலந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். எல்லோரும் வந்து அவங்களுடைய திறமையால், உழைப்பால் பணம் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் வந்து மூலதனமாக பணம் வச்சு மூலதனமாக பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அங்கே உடம்பையே மூலதனமாக வச்சு உயிரை பணைய வச்சு செய்கிற ஒரே தொழில் இந்த ஸ்டண்ட் தொழில் தான். வேர்வையோட ரத்தத்தையும் சிந்துற இந்த மக்களின் இந்த சங்கத்தோடைய விழாவிற்கு வரணும்னு சொன்னது வெறும் வாசகம் இல்லை, அது ரொம்ப முக்கியமான உண்மை. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவங்க குடும்பத்தார்களுக்கு நான் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாராட்டுறதுங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க ஸ்டண்ட் எல்லாம் திஸ்டிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரியலே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜான் வயிற்றுக்கு அவங்கள நம்பியிருக்கிற 4-5 பேர் ஜான் வயிற்றுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க வந்துட்டு என்னமோ ஸ்கூல் கிளாஸ்லேருந்து வெளியே விடுற ஸ்டூடெண்ட்ஸுங்க எப்படி ஆர்வமாக சந்தோஷமாக வர்றாங்களோ அந்த மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் பாய்ஸ்ன்னு சொன்னாலே அப்படி துள்ளிட்டு வர்றாங்க. துள்ளிட்டு வந்து ஏதாவது நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது காலை உடஞ்சிருக்கும், கையில் உடஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த இதுக்கு அது அந்த ஸ்பிரிட்டில் அவங்க எப்படி வருது, என்ன வருது அப்படிங்கிறது ரியலி அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி நான் வந்துட்டு நன்றி சொல்கிறது, பாராட்டுறது எனக்கு தெரியாது. இந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு முதல்ல சினிமாவில் வந்துட்டு ஸ்டண்ட்டு டைரக்ட் பண்ண ஆம்பூர் பாபு, அவர் இப்போ இல்லை, அவரை வந்து நான் நினைவுபடுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய படங்களில் வந்து நிறைய ஸ்டண்ட் டைரக்ஷன் பண்ண ஜூடோ ரத்னம், அவர்களை நான் வந்து நினைவுபடுத்துகிறேன். அவருடைய சிஷ்யர்களே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் விஜய் மாஸ்டர், கனல் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ சிஜி இல்லை, அவ்வளோ ரோப் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் கூட இல்லை விழுறதுக்கு, ஜஸ்ட்டு பெட்டை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பிரமாதமாக எடுத்தாங்க. யாருக்கும் நாம் வந்து ஈடு, யாருக்கும் நாம் வந்து குறைந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நிரூபித்தாங்க. இப்படியும் நான் வந்துட்டு இப்போ
ரோபோ 2.0 வேறு படங்கள் வந்து ஃபாரின் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸு, அவங்களுக்கு கொடுக்குற அந்த சௌலபியங்கள் எல்லாமே நம்ம ஆளுங்களுக்கு கொடுத்தா உலகத்தரத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து அதுக்கு மேலே எடுக்கிறாங்கிறதுல வந்து எந்த ஒரு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க உழைப்பு திறமை அவங்களுக்கு இருக்குது. விழாவிற்கு எனக்கு இந்த ஒரு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா பண்ணிட்டு இருக்க? தீப்ஷி, தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோ. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ன்றது இருக்கும். அதே மாதிரி நம்ம சூர்யா சாரோட நடிப்பில் நடந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் நந்தா திரைப்படம். அந்த படத்துலையுமே வந்துட்டு இந்த ஸ்டன் சீக்வன்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவமே கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம சூர்யா சார் இல்லை ஒரு அழகான நிறைய மெமரி ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டன் துணியை சேர்ந்த மூத்த ஆசான்கள், குருக்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட முதல் மரியாதை சொல்லிக்கிறேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு சொல்லி கொடுத்த பாண்டியன் மாஸ்டருக்கு என்னோட முதல் மரியாதை. அவரோட ஆசான் மாடக்குளம் ரவி அவர்களுக்கும் என்னோட மரியாதைகளும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கூட இல்லை, என்னோடய முதல் படத்தோட மாஸ்டர் விக்ரம் தர்மா மாஸ்டருக்கும் இப்போ நான் மறுபடியும் நினைவு கொண்டுக்கிறேன். ஒரு சின்ன அனுபவம் தான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சினிமாவில் வந்து நான் நடிக்க வந்ததுக்கப்புறமா சினிமா ஸ்டன்ஸ்லாம் எப்படி நடந்துகிட்ருக்குன்ட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கும் போது ஐ திங்க் 2 படத்தோட ஞாபகங்கள் தான். நந்தா, காக்கா இது 2 படத்தோட அனுபவம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பெருசாக செட்டோ இல்லாட்டி பெரிய கார்களோ பிளாஸ்டோ பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நந்தாவில் பாலா அண்ணன் சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். ஒரு அனிமல் பிஹேவியர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டன் சிவா மாஸ்டர் தான் அதை எடுத்தார். ஸ்டன் சிவா மாஸ்டருக்கு நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. நிறைய பெரிய படத்தோட ஸ்டண்டெல்லாம் அதை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாம்பு எப்படி கொத்துமோ அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஹேவ் அன் அனிமல் பிஹேவியர் அப்படின்ட்டு அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அது பாம்பு எப்படி கொத்துமோ அது மாதிரி அந்த தலையில் அடிக்கிற அந்த ஒரு ஷாட்டு தான் அது அப்படியே மாற்றுச்சு. அது வரைக்கும் நான் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. பட் நந்தா வந்து அந்த ஒரு அடையாளத்தை மாற்றி கொடுத்துச்சு. பாலானனுக்கு நன்றி. எடுத்து கொடுத்த ஸ்டன் சிவா மாஸ்டர், உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் நடந்து காமிச்சது, நீங்கள் செஞ்சது தான் நான் அப்படியே சினிமாவில் பண்ணேன். அதில் பாதி தான் பண்ணியிருப்பேன். அவ்வளோ அழகாக ஸ்டன் சிவா மாஸ்டர் எனக்கு அது கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி காக்கா அப்படியே லவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் அது. நெஜலவா சினிமாலவா? நெஜலவா இல்லை சினிமாலவா? அதில் யார் இருந்தாங்க? அவங்கள தான். சினிமா நிஜம் எல்லாமே. ஸோ அப்போது கதை கேட்கும் போதே கௌதம் கிட்ட வந்து படம் ஆரம்பிக்கும் போதே விடிகாத்தால் ஒரு 4 மணிக்கு ஒரு திடீர்னு ஒரு பிளாஸ்ட் இருக்கும். ஒரு விண்டோ வில் ஷேட்டர், யூல் சி அ போலீஸ் ஆஃபீஸர் பாடி ஃபாலிங் டவுன், ஒரு ஸ்லோப் இருக்கும், தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி தான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ கதை அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துட்டு இருந்தோம், சிலோனில் எடுத்துகிட்டு இருந்தோம். 4 மணிக்கு நான் வந்துட்டு இருக்கேன் படகுல. ஆல்ரெடி அந்த ஸ்டண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பீட்டர் மாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த ஸ்டண்ட்டை. நான் தான் பண்ணுறேன்னு சொன்னால் அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி எடுத்துருந்தாங்களே. அந்த சன்லைட் பிரைட்டாக இருக்க முன்னாடி எடுக்கலாம்னு நினச்சோம் அப்படின்ட்டு அது எடுத்துருந்தாங்க. ஒரு லாங் ஷாட் தான், க்ளோஸ் அப் எடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு வால் இருக்கும், ஒரு வாலை உடச்சிட்டு ஒரு ஸ்லோப் இருக்கும், அதில் ஒரு சின்ன ஒரு குட்டி காரணம் போட்டு அப்புறம் தண்ணிக்குள்ளே விழுகணும். சில்லுன்னு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 degrees இருக்கும், மைனஸில் இருக்கும் அந்த வெதரு, தண்ணி எல்லாமே. ஒரு 30 அடி தண்ணிக்குள்ளே விழுகணும். ஜோ வந்து கண்ணை காமிக்குது, பண்ணாத, நீ பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய கண்ணை முழிச்சு காமிக்குது. பட் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். சரி, ஒரே டேக்கில் ஓகே ஆகும்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு கதவை உடச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியும். ரொம்ப கர்வமாக இருந்துச்சு. ஒரு வாட்டி எடுத்துருவாங்க முடிஞ்சுன்னு நினச்சேன். 5 வாட்டி எடுத்தான் பீட்டுறது. திரும்பி அந்த தண்ணிக்குள்ளே ரிப்பீட் பண்ணோம். ஸோ பல மாஸ்டர்ஸ் நான் தேங்க் பண்ணணும். விக்ரம் தர்மா மாஸ்டர்லேருந்து, பீட்டர் மாஸ்டர்லேருந்து, அனலர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஒரு ஆலமரமாக இருக்கிற கண்ணன் மாஸ்டர்லேருந்து, ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சிங்கம் ஆரம்பித்ததுலேருந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர்லேருந்து அத்தனை பேருக்குமே நான் தேங்க் பண்ணணும். ஸோ எனக்கு
ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு சின்ன அடையாளம் கொடுத்த அத்தனை குருக்களுக்கும் நான் எப்பவும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஸ்டண்ட் ஆரம்பிக்கிற முன்னாடி காலை தொட்டு கும்பிடுவேன். ஸோ அதே நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தீப்ஷி, எந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அதுக்கு சூப்பராக மியூசிக் கம்போஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா. அவர் வந்து D40 ஸ்டேஜில் அவர் கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்லாம் அவர் வச்சு செம்மையாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. அந்த க்யூட்டான மொமெண்ட்ஸை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். I'm so happy to be here. I thank all my directors and கூட ஒர்க் பண்ண எல்லா directors and giving me a great support. ஸோ என்னப்பா திடீர்னு கூப்பிட்டேன்? இல்லை வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 1000 தாமரை மொட்டுக்களை சாங் வந்து நம்ம அப்பா அம்மா போட்டது, பாட்டி போட்ட டியூனு அதை தான் வந்து ராஜாப்பா போட்டாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி நீ எந்தெந்த சாங் ஏன்னா ஏன் மாட்டி விடுற இங்கே கூப்பிட்டு வந்துட்டு? நீ எந்தெந்த சாங் வந்து சுட்டிருக்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லாமே. டெஃபினட்டாக ஏன்னா ஒரு சாங் வச்சு தான் ஒரு சாங் வரும். தட்ஸ் ஹவு இட்ஸ் பின் டன் ஐ திங்க். திடீர்னு கேட்டதுனால சொல்கிறேன். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் வந்து வந்து போகுதம்மா தானனா. இந்த 4 நோட்டை வச்சு இந்த 4 நோட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டில். ஸோ இதை வச்சு ஒரு சாங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை துண்டாக்கும் நினைவு இது மனதினை அன்னோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு பண்ணது தான் அந்த சாங். ஆக்சுவலி வந்து எங்களோட ஃபஸ்ட்டு நான் வந்து யுவனோட சேர்ந்து கம்போஸ் பண்ண அது அண்ணன் தம்பி முதல்ல வந்து நான் போயிட்டு யுவன்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு இதாப்பா சுச்சுவேஷன் இதுக்கு வந்து சாங் போடணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து எப்படி போடலான்னு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு சுட்டதே வந்து எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வந்த சாங் தான். ஐ திங்க் இது மாட்டி விடுற செஷன் நினைக்கிறேன். ஃபுல்லாக மாட்டி விடுறது. அது வந்து யாரோ தனனா யாரோ ஏதோ மோகம் ஏதோ ராகம் நேத்து. அதாவது சுடுறது வந்து தெரியாம சுடணும், அதான் அதோட ஹைலைட்டு. ஸோ இது எல்லாம் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஏய் பேசிட்டு இருக்கும்போது விஷ்ணுவர்தன் என்ன பண்ணுற நீங்கள்? வி வெல்கம் விஷ்ணுவர்தன் அவர்கள். நீ என்னடா நான் எங்களோட செஷன்றது. வெங்கட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கம்போசிங் இருக்கு இப்போ. கம்போசிங்கா? இது டைரக்டர்ஸ் யூனியன் 40வது ஆண்டு விழா வச்சு இது ஃபங்க்ஷனு. நீ வேற யுவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே பாரு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு ரெக்கார்டிங் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கேயே சாங்கை போட்டு இப்படியே ஓடி ஷூட்டிங்க்கு. இது நல்ல ஐடியாவாக இருக்கே சார். சரி, ஷூட்டிங் என்ன படம்? நான் உண்மையிலேயே மங்காத்தா ஷூட்டிங் வச்சுட்டு நான் இன்னும் டியூன் வாங்காமல் இருக்கேன் தெரியுமா உனக்கு? எனக்கும் ஷூட்டிங் இருக்கு தெரியல எனக்கு. நீ என்ன ஷூட்டிங் போற? பில்லா. சரி ஓகே. நோ பில்லா தான் 2 வருஷம் முன்னாடியே வந்துச்சேப்பா. இப்போ இது பார்ட் 2யா? பில்லா பார்ட் 2வா? பேசாம பில்லா சாங்ஸே ரீமிக்ஸ் பண்ற. நீ வேற சும்மா இருக்காத. ஆல்பம் அப்படியே கையில கொடுத்து இப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளு மச்சி. தயவுசெய்து என்னன்னா வந்து மியூசிக் டைரக்டர் மாத்திரு. சான்ஸ் இல்ல. சின்ன ஸ்கூல்ல இருந்து பழக்கம் எனக்கு. என்ன சூப்பரா வாசிமா நாச்ச மாத்தல. சாரி, என்ன சத்தமா இருக்கீங்க? கம்போசிங் இருக்கு யுவன், உங்களை பிடிக்கவே முடியல. அதான் சரியே. என்ன கொடுமை சார் இது. ஓ சார் பிரபு, என்ன சார் இது? பிரபு நீ அப்படியே ஒரு தம் அடிச்சு காஃபி அடிச்சு. தம் அடிச்சா? கெட்ட பழக்கம்லாம் கிடையாது எங்களுக்கு. நீ என்ன மாட்டி விட்டல? முத்துக்குமார் வரணும் ப்ளீஸ். பிரபு, இப்போ வேட்டை ஷூட்டிங் வச்சாச்சு. ஓகே. பையாவுக்கு பிறகு பெரிய டென்ஷனாக இருக்குது. சரியான ஒரு சாங்கு கரெக்டாக அமையணும். சார் நீங்கள் வேட்டைக்கு வந்திருக்கீங்களா சார்? இப்போ பிரபு நீங்கள் போகல இன்னும்? இல்லை, வேட்டை, மங்காத்தா, பில்லா 2 எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு. வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு இங்கேயும் கலசா ஸ்டுடியோ மாதிரி ஆக்கிட்டாங்கப்பா. இப்போ வந்து இந்த படத்துடைய சுச்சுவேஷன் சார், நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஜில் தான் நிற்கிறோம். இங்கே நின்ன சாங் வரும்ல, மக்காவுக்கு போகணுமா? யூஸ்வலாக ரூமில் தான் கம்போஸ் பண்ணி திடீர்னு சுச்சுவேஷன் இங்கே கொண்டு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்துட்டுருக்கோம். அதான் இது, அதான் பெரிய ஸ்டேஜ் இருக்காட்டு. இப்போது படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாங் ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கு.
ஆர்யா அனுஷ்கா காம்பினேஷனில். நிஜமாக சொல்கிறீங்களா? இப்போ இங்கே தான் கம்போஸ் பண்ணுவோம். நிஜமாக இங்கே தான் பண்ண போகிறோம். இல்லட்டினா வேறு வழி இல்லை, நான் சாங் வேணும் எனக்கு. சுச்சுவேஷன் சொல்லிட்டுமா சார்? சொல்லிடுங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். டெய்லி ஹீரோ அந்த ஷாப்புக்கு வருவோம். அப்படி வந்துட்டு கரெக்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் அப்படி வந்து நின்று கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு கர்ச்சிப் கேட்பா. அப்படி அந்த பொண்ணு ஒரு கர்ச்சிப் மெதுவாக அப்படி எடுத்துட்டு வேற ஒரு கர்ச்சிப் வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பா. அப்படி போகிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவன் திரும்ப மாட்டானாங்கிற ஒரு ஃபீலு. அந்த போகிற போக்கில் லேசாக அந்த மிரரில் லேசாக திரும்பி பார்ப்போம். அந்த பொண்ணுக்கு சின்ன ஒரு மூடு வரும். அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு நல்ல சூப்பர் சாங்கு. இது வந்து ஃபாரினில் போகல, இங்கேயே ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு நம்ம சாங் பண்ண மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே இல்லைன்னா நல்ல நேச்சுரலான ஒரு லொக்கேஷனுக்குள்ளே இன்னும் பக்கம் டிசைர் ஆகலை சார். அது மட்டும் இதுதான் மூடு. ஓகே, இது ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏதாவது இல்லை இல்லை முதல்ல கேட்டுறது பெட்டர் இல்லை? ரெஃபரன்ஸ் சார், எல்லா சாங்குமே ரெஃபரன்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண சொன்னோன்னே எனக்கு மைண்டில் ஒன்று வருது. ப்ளீஸ் ராஜா சார் ஏதோ சொல்கிறாங்க சார். லிங்குசாமி சார் காப்பி அடிக்கிறது பாரதிராஜா சார் சுச்சுவேஷன் சார். என்ன இது சாங்கு தான் காப்பி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் இல்லை சார், இது புதுசாக கிரியேட் பண்ணதா சார். இப்போ சாங் போடுவார், அதுக்கப்புறம் வேணுமா அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் சார். நான் என்ன இதில் என்ன புதுசு இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சார். சாரி, கர்ச்சிப்பை வந்து நான் டீ-ஷர்ட்டாக மாற்றிக்கிறேன் சார். வேணுமா ப்ளீஸ்? முடிஞ்சது, சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி கர்ச்சிப்பில் படமே மாறின மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த இல்லை, ஒரு டீ-ஷர்ட்டில் எல்லாமே மாறி போச்சு பாருங்க மொத்தமாக. செமையாக இருக்கு. மேல் சோலோவா டுவேட்டா எங்கே வருது? செகண்ட் ஹாஃப்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையா? சார் செகண்ட் ஹாஃபோடைய ஃபர்ஸ்ட் சாங் நீ உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ ஸ்லோ வேணுமா போகலாம். கண்டிப்பாக இப்போ தான் வந்து உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸு. ஓகே, இந்த மாதிரி இடத்த கிடச்சா நீங்களும் போட்டு ஜவ்வா அப்படின்னு இழுத்துருவீங்களே மெலோடியாக போட்டு. அதுக்குன்னு அப்படிலாம் ரொம்ப போயிட வேணாம் சார். சின்ன ஒரு பெப்பர் இருக்கணும் சார், அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காங்க. ஓகே, நாங்கள் லிரிக் ட்ரை பண்ணிட்டோமா சார்? லிரிக் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் அப்படியே டியூன் கொடுக்குறீங்களா? என்னங்க வேலை ப்ளீஸ்? இல்லை இது டியூன் நீங்கள் வேணாம், நான் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு சான்ஸே இல்லை. இவன் வந்து என்னோட படத்தில் போட்ட எல்லா சாங்குமே ஃபர்ஸ்ட் சாங்கே நான் ஓகே பண்ணியிருக்கேன். அப்படி தானே இவன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அப்படியே எதிர்பார்த்து நிற்க வேணாம் ப்ளீஸ். தானம் தானா 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 எந்த மின்னிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது ஆடி பெண்ணே அழகு. சார் அந்த மாதிரி பாரதியார் சார் படத்தில் வந்த நீங்கள் மட்டும் சிச்சுவேஷன் சொல்கிறீங்க, நான் டியூன் விடக்கூடாது. சுச்சுவேஷன் புதுசாக இருந்தால் தான் டியூன் புதுசாக வரும். ஆமாம், அது ஃபேன்டாஸ்டிக். சார் இவர் நீங்கள் இந்த மாதிரி அதை சுட்டிருக்கீங்களா? நிறைய சார், நிறைய சுற்றுக்கோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதான்னு ஒரு பாடல் எழுந்தார். தலைவர்கிட்ட தான் வந்து சுட்டாத. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. அவன் நிறைய கவியரசு வைரமுத்து அவர்கள் வந்து இதயம் ஒரு கண்ணாடி அதில் உனது பிம்பம் ஊஞ்சல் ஆடுதடி அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அந்த வரிமேல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதயத்தை கண்ணாடி கூட ஒப்பிட்டாருன்ட்டு அதே பாட்டில் அதையும் சுட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் அதோடைய எக்ஸ்டென்ஷன் ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை அப்படின்ட்டு இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். பாருங்கள், நம்ம விளையாட்டாக சும்மா வேட்டைக்காக சுச்சுவேஷன் சொல்லி பாரதிராஜ் சார்ட்ட சொல்லிட்டு தான் சொன்னேன் நான் இந்த சுச்சுவேஷன் சொல்ல போகிறேன்னு. நாங்கள் விளையாட்டாக விரித்த வலையில் நீங்கள் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டீங்க முத்துக்குமார். இல்லை சார், எனக்கு பெருமை தான் அது. ஏன்னா ஒரு ஒற்றையடி பாதையில் இருந்தால் ஒரு நெடுஞ்சாலை உருவாகும், அதில் இருந்தால் தேசிய நெடுஞ்சாலை உருவாகும். அதனால் இந்த பாதிப்பு இருக்கிறது எனக்கு பெருமை தான். சூப்பர் சூப்பர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is Deepshit Bessie and Rakesh signing off from நினைத்தாலே இனிக்கும்.